ஒரு சோகமான சம்பவம். அதே நேரம் பார்த்திங்கன்னா, நம்ம மனசெல்லாம் ரொம்ப ரணமாக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விருதுநகரில் கட்டனார்பட்டின்னு ஒரு குக்கிராமம் இருக்குது. இந்த இடத்துல வனஜா அப்படின்னு ஒரு பெயர் கொண்ட ஒரு பட்டாசு தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மதியம் ஒரு 3 மணி அளவில், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பல தொழிலாளிகள் வந்துட்டு அந்த இடத்துல 4 அறைகளில் இருந்திருக்கு. அந்த 4 அறைகளில் ஒரு குறிப்பிட்ட அறையில் மட்டும் 30லேருந்து ஒரு 35 பேர் அங்கே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வேலை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு ஃபயர் இன்சிடெண்ட் நடந்து எதனால் ஆணுச்சு என்னன்னே தெரியல. இப்போ என்கொயரி போயிட்டுருக்கு. அந்த தீ விபத்தின் காரணமாகவே ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா 26 பேர் உடல் கருகி உடல் சிதறி இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு 6 பேர் பார்த்திங்கன்னா உயிருக்கு போராட்டம், உயிர் ரொம்ப ஊசலில் இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் அங்கே வந்திருக்கு. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இது மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 கிலோமீட்டர் டெப்த்தில் போகணும், உள்ளே போகணும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் ஏரியா, ஒரு கம்யூனிகேஷன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன்லாம் நம்ம கரெக்டான டயத்தில் யூஸ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸை வர வைக்கிறதுக்கோ, செய்திகள் வந்து பரிமாற்றமே ரொம்ப ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி போல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல குக்கிராமம் டவரில் அந்த அளவு கிடைக்காது. இந்த ஃபயர் ரெஸ்கியூ டீம் ஆம்புலன்ஸை உள்ளே போக முடியலன்னா, ரிமோட் ஏரியானா பாதை கிடையாது. பார்த்தீங்கன்னா வெறும் மணல் போல தான் இருக்குது. அந்த இடத்துல போகிறதுக்கு முடியல. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் தான் அங்கே ரீச் ஆகிருக்காங்க. அங்கே இடிபல்ல சிக்கினவங்கள பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு யார் யார் இறந்துருக்காங்களோ இந்த உயிருக்கு ஊசலாடணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மூலயமா அழைச்சிட்டு போய்ட்டு அங்கே பக்கத்தில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் இதே போல் பல உயிரிழப்புகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. தீபாவளிக்கு வந்துட்டு பட்டாசு வாங்குறத விட இப்போ நாளடைவில்னால் கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு வச்சிங்களேன். ஒரு நாள் நிகழ்வாக தான் இப்போல்லாம் தீபாவளிலாம் பார்க்கப்படுது. கடந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, தீபாவளி வருதுனால 2-3 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர் வரலாம் எல்லோரும் பார்த்திங்கன்னா பட்டாசு வாங்கி வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தேர்தல் திருவிழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் இப்போ பட்டாசுங்கிறது கல்யாணத்துலேருந்து கருமாதியிலேருந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்குது, கட்சி பொதுக்கூட்டங்களை எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பட்டாசு விநியோகம் எப்பொழுதுமே இதுக்கு ஒரு சீசனே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அப்பாவி பொதுமக்கள் அது ஏழை கூலி தொழிலாளர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300ரூவாலேருந்து 500-600 சம்பாதிக்கிறதுக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து இதே போல் வருஷ கணக்காக இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு வச்சிங்களேன். இதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் இந்த வனஜா கிராக்கர்ஸ் ஃபயர் கிராக்கர்ஸை எடுத்து நடத்தினா ஒரு ஓனரை பிடிக்க 4 தனிப்படை அமைச்சிருக்காங்க. இது எப்பொழுதுமே நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்துட்டு அரசு இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய நல்ல ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாம். அதுபோலாம் கொடுக்குறாங்களா என்னென்னு யாருமே வந்துட்டு செக் பண்ணுறதும் கிடையாது. இப்போ அப்பாவே பொதுமக்கள் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் ரெஸ்கியூ டீம்ஸ்லாம் அவர் வந்து அந்த ஜேசிபி மூலயமா பார்த்திங்கன்னா அந்த டெட் பாடிஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க. அப்போ சில அங்கே வெடிக்காத பட்டாசுலாம் இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சில பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இதில் ரெஸ்கியூ பண்ண போன பர்சனல் மேலேயும் முகத்தில் உடம்புலலாம் பார்த்திங்கன்னா பல தீக்காயங்களாக ஏற்பட்டிருக்கு. அவங்களையும் இப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. அதனால் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு அப்பாவே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், இந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எல்லாம் ஒரு 400-500 வந்துட்டு இராணுவத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் உயிர் சேதம்லாம் ஏற்படுறதில்ல. ஆனால் பொதுமக்கள் அப்பாவே இப்போ ஏழை கூலி தொழிலாளி வந்துட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுத்து இது போல் ஆண்டுதோறும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து அரசு இது வந்து கூர்ந்து கவனித்து எதிர்காலத்தில் இது போலனா ஒவ்வொரு நிகழ்வுலையும் இதே போல் தான் நடக்கும். எதிர்காலம்னு சொல்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் இதுக்குன்னு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இறந்தவங்களோட ஆத்மாலாம் சாந்தி அடையணும்னு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்.